கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை இப்போ தான் மீட் பண்ணின உடனேயே 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு வாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கு. பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அவளோட ஆஃபீஸில் படுத்து தூங்கிட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டு தான் எழுப்புறா. என்னடி காலங்கத்தால் படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, லைட்டாக டயர்டாக இருந்துச்சா அதான் படுத்துட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆஃபீஸ்க்கு புது பிரசிடென்ட் வராரு, அவரை இன்வைட் பண்ணணும் வந்து தலைன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு எந்திரிக்கிறான். இவன் இப்படி எந்திரிக்கும் போது இரும மாடு ஏன் இடுப்பையே உடச்சு போட்டுட்டான், அவனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு இவ திட்டிட்டு இருக்க. பார்த்தா இவ வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்திருக்க பிரசிடென்ட் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அது மட்டும் இல்லாமல் இவளோட எக்ஸில் வரும் நம்ம ஹீரோ தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆனிச்சுன்னு சொன்னாலே அது நம்ம ஹீரோ கூட தான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட புது ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி ஏன்டா உன் கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனேன்னு சொல்ல, நான் இங்கே வந்ததே கம்பெனிக்காக இல்லை, ஒரு ஆளுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வந்துட்டு இருக்க. ஹீரோவை உள்ளே பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. ஷென் இப்படி இந்த இடத்துல அவன் தான் என்னோட புது பாசா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்றது தான் காட்டுறாங்க. நேற்று நைட்டு இவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஒரு ரூம் புக் பண்ண இவ அவ ரூமுக்கு போகாம ஹீரோ ரூமு கதவை தட்டியிருக்க. ஹீரோவும் கதவை திறந்திருப்பான். இப்போ இவனை பார்த்த உடனே நீ பார்க்கறதுக்கு என்னோட எக்ஸ் மாதிரியே இருக்கப்பான்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி ரூமுக்குள்ள போட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளோட பேரு ஜின்ஷி. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபுல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு என் ரூமுக்கு வாங்க, என்னோட அசிஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் இன்றைக்கி தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டுருக்கா. அதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா புது பிரசிடென்ட் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, பார்க்கவே சூப்பராக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் இன்னையிலேருந்து என் வாழ்க்கை நரகத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இப்போ கம்பெனியோட டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வராங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஹீரோ கிட்டே டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவனு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகலாம், இந்தம்மா பொண்ணே நீ மட்டும் இந்த இடத்துல இரு, ஏன்னா எனக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்ல, எனக்காக காஃபி போட்டு கொண்டு வா, ஆனால் சிரிச்சுக்கிட்டு இன்னொரு தடவை காஃபி கொண்டு வராது, நீ அழுதாலும் பரவாயில்ல பார்க்க சைக்கிள் அப்படின்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரிதா போட லூஸ் அப்படின்ற மாதிரி இவ கோச்சிக்கிட்டு போயிட்டு ஹீரோக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நேற்று வேற சம்பவம் நடந்து போச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஒரு காஃபி தானே சைலண்ட்டாக கொடுத்துட்டு சைலண்ட்டாக வந்துடலான்னு இவ உள்ளே வந்துட்டு சார் உங்களுக்காக காஃபி, உங்களுக்கு வேறு எது தேவைப்படலைன்னா நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் இல்லை இந்த டையை கட்டுறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ அந்த டையை வாங்கிக்கிறா. இப்போ அவள் இப்படி வாங்கினதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிக்கிட்டு நேற்று நைட்டு என் கூட இருந்ததா அதுக்குள்ளே மறந்துட்டியா, இவ்வளோ ஈஸியாக உனக்கு மறதி ஞாபகம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இவ்வளோ கிட்ட வந்தவுடனே இவளுக்கு 2 பேரும் ஒன்றா இருந்ததா ஞாபகம் வருது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த டையை நேற்று நைட்டு நீ இந்த சம்மந்தமும் இல்லையா, எப்படி உன்னால இப்படி மனசாட்சி இல்லாமல் பேச முடியுது, நீ என்னுடைய காதலின்றதை மறந்துடுதுன்னு சொல்ல நம்ம எங்கள் ஆஃபீஸில் இருக்கோம், அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் என்னோட பாஸ், அதனால் ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறதா இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இவளுடைய டேபிளில் வந்து உட்காந்துட்டு இருக்க. ஏண்டி ஒரு மாதிரி இருக்க, ஃபீவர் எதுவும் அடிக்குதான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குடின்னு சொல்ல சரி நீ படுத்து தூங்க நான் வேலையை பார்த்துக்கிறேன்னு இவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. இவ இப்படி படுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பாஸ் உங்கள் கழுத்துக்கு என்னாச்சுன்னு சொல்ல, ஓ அதுவா வெள்ளை கலர் பூனைக்குட்டி கீறிடுச்சின்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, டக்குன்னு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து சரின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஃபைல் எடுத்துகிட்டு மீட்டிங்க்கு போகிறா. இவ இப்படி போகும்போது அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பாஸோட ரூமில் ஏதாவது பூனைக்குட்டி பார்த்தியா, நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியலடி, நான் மீட்டிங்க்கு போகிறேன், நீ இவ மீட்டிங்க்கு வந்துட. அங்கே மீட்டிங்கில் உள்ள எல்லாரும் ஹீரோவோட கழுத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்கள் கழுத்துக்கு இப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்ல பூனைக்குட்டி கீறிச்சுன்னு ஹீரோ சொல்ல அங்கே உள்ள வேற பார்த்தீங்கன்னா நீ பாஸோட அசிஸ்டன்ட் தானே, அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும் கூட உனக்கு தெரியாதானே, ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்க, பூனைக்குட்டி கீறினதுக்கு அவன் என்ன பண்ணுவா, எதுக்காக இந்த மீட்டிங் இருக்கோ அந்த வேலையை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்ல அவரும் சரின்னா அமைதியாயிடுறாரு. இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ வந்து அவளோட இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம பாஸை பார்த்தியா பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, கிளப்ல வேலை பார்க்குற பசங்களே தோத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நைட்டு ஹீரோவை முன்னாடி சட்டை கழட்டியிருப்பா இல்லையா, அதுதான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது பார்த்தோன்னே
வாய முறி, எப்போ பார்த்தாலும் உனக்கு அவரை பற்றின நினப்பு தானேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ ஹேண்ட்ஸமான பாஸை கூட வச்சுட்டு நினைக்காம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ அவ என்னோட எக்ஸுன்னு தெரிஞ்ச என் வாழ்க்கையே வீணாக போயிடும், இதுக்காக இப்போ திரும்ப வந்திருக்கான்னு கூட தெரியல, என்னை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆனவுடனே குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட, இவன் இதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கா பேய் பார்த்த மாதிரி, எப்போதும் பொறுமையாக தானே போவான், இப்போ என்னடா இப்படி தலை தெறிக்க வர்றா அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா தான் இருக்காங்க. இப்போ அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் கேக்கு சாப்பிடலான்னு கேக்கு கையில் எடுத்துட்டு இருக்க. அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை மறந்து போயிட்டீங்களா, ஏன் இப்படி கேக் சாப்பிட்றீங்க, கேக் உங்கள் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லி அந்த கேக்கு தூக்கி குப்பையில் போட்டுறா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி திருட்டுத்தனமெல்லாம் சாப்பிடாதீங்க, எங்கே ஆயான் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இதுக்கு ஒரு குட்டி பையன் தான் ஓடி வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, எத்தனை நாள் தான் என்னை தனியாக வச்சுட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், இவனோட அப்பா யாருன்றது சொல்ல மாட்டேங்கிற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல. அது பார்த்தவன குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா ரொம்ப கெட்டவர்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு ஐயான், உங்கள் அப்பா உன்னை கெட்டவர் கிடையாது, ரொம்ப நல்லவர்னு இவ சொல்ல. அப்புறம் அப்பா நம்மளை பார்க்க வராமல் இருக்காரு, நல்ல அப்பா இருந்தால் நம்ம 2 பேர் கூட தானே இருக்கணும், ஆனால் நான் பிறந்ததுலேருந்து அப்பா என் கூடவே இல்லைன்னு குட்டி பையன் கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்போ இவ்வளோ அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோசன இடத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போவே இப்படி வந்துட்டு இருக்க. ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்க. அவளை பார்த்தவொடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு வாய் பழக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கலே அப்படின்ற மாதிரி அவளே பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முந்தா நேற்று நைட்டு என் கூட ஒரு பொண்ணு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டா, அந்த பொண்ணோட இயரிங் தான் அது, அவள் எங்கன்றதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஹீரோ இயரிங்கை காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, டே மச்சான், நீ கையில் வச்சிருக்கதோ அந்த பொண்ணு கழுத்தில் போட்டிருக்க செயின் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல. இந்த மாதிரி எத்தனை டிசைன் இருக்கும், நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்காக நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு என்னங்கேருந்து கூட்டு போன்னு சொல்ல அவளும் சரின்னு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அவள் இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா, டே என்னோட அசிஸ்டன்ட் பார்க்க சூப்பராக இருக்கல்ல, இந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோனை பார்த்து வளைய ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ கூட வந்துட்டு இருக்க. டக்குன்னு அவளை கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு வந்துடுறான். இப்போ ரூமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இவன் அவளோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட்டு என் கூட இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத, அன்னைக்கு நைட்டு என் கூட ஒன்றா இருந்தால அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல. எங்கே பாரு, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும், லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்ல. லூஸு மாதிரிலாம் பேசல, கரெக்டாக தான் பேசுகிறேன், நீ எனக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் உன்னை வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், நீ மறுபடியும் என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணி தான் ஆகணும், ஒருவேளை ஒன்றா ஸ்டே பண்ணலன்னு வச்சுக்க என்னோட ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஒன்றா ஸ்டே பண்ணி தலையிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் 4 டைம்ஸ் ஒன்றா இருந்திருக்கோம், ஆனால் இன்னைக்கு நைட்டு அதெல்லாம் பத்தாது, அதை விட அதிகமாக என் கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. எதுக்காகடா என்னை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எங்கே பாரு ஆஃபீஸ் அவர்ஸில் மட்டும்தான் நீ எனக்கு பாஸ், கண்ட நேரத்தில் என்னை கூப்பிட்டு இருக்காதுன்னு சொல்ல. ஓ இப்போ டைம் ஆயிடுச்சுல, சரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க, நான் உன்னோட பாஸ்ன்றதுனால நீ என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே இவளுக்கு கோவம் வந்து ஹீரோ ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக. என்ன பார்த்தீங்கன்னா, வந்ததே உனக்காக தான், உன்னை விட்டுட்டு போவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதுன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஏய் ஆஃபீஸில் நியூஸ் பார்த்தியா, எல்லாருக்கும் 10% சேலரி இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 30% தான், என்னால் நம்பவே முடியல, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி விட்டு நான் போகவே மாட்டேன்னு இவன் சந்தோஷமாக வேலையை பார்த்துட்டு இருக்க. எனக்கு இப்படி ஒரு அன்லக்கா, சம்பளம் வேற இன்க்ரீஸ் பண்ணிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கம்பெனி விட்டு போனால் இவ்வளோ நல்ல சம்பளம் கிடைக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு ஸ்கூலில் இருந்து தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க, உங்கள் பையனுக்கு 4 வயசு ஆயிடுச்சு, அவனை ஸ்கூலில் சேர்க்கணுன்றத மறந்துடாதீங்கன்னு மெசேஜ் அனுப்ப. அதை பார்த்தோன்னே, பையனை ஸ்கூலில் சேர்க்கணும்னா எனக்கு காசு வேணும், இந்த வேலையை விட்டு இப்போதைக்கே நல்லா போக முடியாதுன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பாஸ் இருக்கார்ல, லாஸ்ட்டு 3 மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்டார், அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருன்னு சொல்ல. அவன் ஸ்டேட்மெண்ட்டு கேட்டானா எதை கேட்டான்னு எனக்கு தானே தெரியும்னு இவன் புலம்பிக்கிட்டே ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ இவன் ஹீரோ கிட்ட ஃபைலை வச்சுட்டு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற, நான் குளிக்கணும், எனக்காக ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ஹீரோக்காக ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போவே இப்படி அரேஞ்ச் பண்ணோன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல,
அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தோம்ல, அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க, வேலை பார்க்குற நேரத்தில் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா ப்ரைவேட்டாக எது நடந்தாலும் உனக்கு ஓகேவான்னு ஹீரோ கிட்டே வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்த உடனே இவன் இந்த பக்கம் திரும்பிக்கிறான், இன்னும் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னை பார்த்ததே இல்லையா? எத்தனை டைம் அவன் கூட ஒன்றா இருந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எங்கேருந்து இந்த வெக்கம் வந்துச்சுன்னா ஹீரோ அவளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. சார், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்ல. எங்கே போக பார்க்குற? எனக்கு அந்த ஃபைல்லாம் எடுத்து கொடுக்கணும், அதை எடுத்து கொடுன்னு சொல்ல. எவ்வளோ எடுத்துட்டு இருக்கா. இவன் இப்படி எடுத்துட்டு இருக்கதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு தூக்கமாக வருது, என் பெட்ரூமில் கொஞ்சம் நேரம் படுத்துரு, நான் தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சுப்போன்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆஃபீஸில் ஹீரோக்காக சின்ன பெட்ரூமும் இருக்கும் போல், அங்கே தான் இவன் இவளை கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்க. அவன் தூங்கின கையோட இவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறா. இப்போ ஹீரோ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கனவுல இவன் ஹீரோனை விட்டு பெரியற மாதிரி கனவு வருது. அந்த கனவு வந்தவனு, என்னை விட்டு போகாத, தயவு செஞ்சு போகாத, நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாதுன்னு ஹீரோ அழுதுட்டே டக்குன்னு எந்திரிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி, டேய் ஒரு பொண்ணை நான் காதலிக்கிறேன்டா, பார்த்த உடனே காதலில் விழுந்துட்டேன் தெரியுமான்னு சொல்ல. பார்த்த உடனே காதலா? டே அது காதலாக இருக்காது, வேற ஏதாவது இருக்க போகுதுன்னு சொல்ல. இல்லைடா, உண்மையதான் சொல்கிறேன், அந்த பொண்ணை பார்த்த உடனே மனசை பறி கொடுத்துட்டேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். பாவம் அந்த பொண்ணு உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஃப்ளவர் பொக்கே அனுப்பி வச்சுட்டு இருக்கான். அந்த ஃப்ளவர் பொக்கே பார்த்துட்டு இது யாரை அனுப்பி வச்சதுன்னு தெரியல, என்ன இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, வா போலான்னு சொல்ல. ஹீரோன்னு சரின்னு ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணணும், அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலான்னு சொல்ல. ஷென் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல போய் உட்கார சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு இந்த பக்கம் வரா. இப்போ இவ ஹீரோவோட வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ வாங்கின ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. அதில் ஹீரோ வின் பண்ண உடனே இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான். ஜின்ஷி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி கத்தியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் பத்திரமா வச்சிருக்கான அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து, என்னாச்சு, அதை பார்த்த உடனே பழைய நினைவுகள் வந்துருச்சான்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்றா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற, உனக்கு என் கூட பேச பிடிக்கலாட்டே பரவாயில்ல, வா ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி ஹீரோவில் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு, நானே ஊட்டி விடுறேன் ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லி இவன் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணலான்னு வர. வெயிட் பண்ண, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு இவ சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஹீரோவில் கிஸ் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. அவள் வீட்டுக்குள்ளே இன்னொரு பொண்ணு வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிரா. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல. ஆன்ட்டி உனக்காக கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க, உனக்கு தான் டீ கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல. என் வீட்டில் சோறு இல்லைன்றதுக்காக கேக் வாங்கிட்டு வந்தியா, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போ, ஒரு நிமிஷம் இல்லை, என் வீட்டோட பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க. நீ நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்றோம், பாஸ்வேர்ட் கூடவா என்னால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக பின்னாடி ஹீரோவும் வந்துடுறான். இப்போ இவ அந்த இடத்த விட்டு காரில் ஏறி வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ ஹீரோவை காதலிச்சிருப்பா இல்லையா. அப்போ ஹீரோனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். உங்கள் அம்மாவை காப்பாற்ற 5 லட்ச ரூபாய் பணம் வேணும், அதை ரெடி பண்ணாதான் அவங்க உயிரோடவே இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ண. ஹீரோக்கு காலே போயிருக்காது. இப்போ அவ இப்படி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அவளை பார்க்க ஹீரோவோட அம்மா தான் வருவாங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க பாரு, என் பையனும் லூ குடும்பத்தோட பொண்ணும் பர்ஃபெக்டான மேட்ச், ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே பெரிய ஃபேமிலி, அதனால அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்டாக இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு 5 லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா இதில் 3 மில்லியன் பணம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு என் பையனை விட்டு போயிடுன்னு சொல்ல. இவ்வளோ உங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் ஹீரோவை விட்டு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு யாருன்ற விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவள் இப்படி அழுதுட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் வர காருக்கு முன்னாடி ஹீரோவோட கார் தான் வந்து நிற்கிது. இப்போ அவனை பார்த்தவொன்னே அந்த டிரைவர் கத்திட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏய் ஜிங்ஷி, நான் சொல்கிறதே கேளு, தயவு செஞ்சு காரை விட்டு இறங்குன்னு சொல்ல.
ஒழுங்கா உன் காரை எடுத்துட்டு போ, நான் வீட்டுக்கு போனேன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, யோ அவங்கள இறக்க வேண்டிய இடத்துலயாவது இறக்கி விடுறேன், ஏன் வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி இறக்கி விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ அவ வர வேண்டிய இடத்துக்கு வந்தவொடனே ஹீரோ பின்னாடி வந்து, எங்க பாரு அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியாது, எங்க அம்மா தான் அவளுக்கு பாஸ்வேர்டை கொடுத்துருக்கணும், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோவில் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல வெளியே குட்டி பையனும் அவங்க அம்மாவும் ஒன்னா போறாங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவா அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். இவன் இப்படி திரும்பி பார்க்குறத பார்த்தோன்னே உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக அழுதுகிட்டு இருந்த இடத்த விட்டு வந்துட்டேன், உன் மனசில் நான் எல்லாமே அழுதுகிட்டு வந்தேன், எங்கள் பாரு நான் சொல்கிறத கேளு, எங்கள் அம்மா தான் அவளுக்கு பாஸ்வேர்டு சொல்லியிருக்கணும், சத்தியமாக நான் சொல்லலை, எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் சொல்கிறத நம்பு, 5 வருஷமாக என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா தள்ளி போடா பைத்தியம், என் வாழ்க்கையில் குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்கள் பாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதுன்னு சொல்ல, இவன் இப்படி பேசுறது பார்த்தோன்னே அவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஆளை கரெக்ட் பண்ணி ஆகணும், ஆனா எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவனை பார்த்தீங்கன்னா அவனோட பாடியை போட்டோ எடுத்து ஹீரோயின் காமிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு வழக்கம் போல் ஃப்ளவர் பொக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ குழம்பி போய் முடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி, டே நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, உன் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான்னு சொல்ல, ஏன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாளா, யார் அந்த அன்லக்கி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, வேற யாரும் கிடையாது உன்னோட அசிஸ்டன்ட் தான் சொல்ல. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ஷாக் ஆயிடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, டே அந்த பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன், எனக்காக ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறான்னு சொல்ல, எங்க பாரு எம்ப்ளாயோட பர்சனல் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன், இருந்தாலும் உனக்காக அரேஞ்ச் பண்ணுறேன்னு இப்போ அவன் ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். ஒரு கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னா அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தோன்னே, எனக்கு உங்களை நல்லாவே தெரியுங்க, நான் ஆக்சுவலாக ஷென் கிட்ட அவங்கள பற்றி பேசியிருந்தேன், அவன் தான் அந்த டின்னரையே அரேஞ்ச் பண்ணான்னு சொல்ல, என்னது ஷென்னானு இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே, எங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க மச்சான் அப்படின்னு சொல்ல, மச்சான்னு கூப்பிட்டேன்னா வாயை கிழிச்சு போட்டுருவேன், இப்போதைக்கு நான் உனக்கு மச்சான் கிடையாதுன்னு சொல்ல, நீ எப்படி இந்த இடத்துலன்னு இவ கேட்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னோட ரிலேஷன்ஷிப் பற்றி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ தாண்டா அதை மறந்து போயிட்ட, எனக்கும் இவளுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது தெரியுமா, டேரெக்டாக பெட்டில் போய் முடியறதுன்னு சொல்ல, அந்த லூஸ் பையை பேசுறதை நீ காதில் வாங்கிக்காத, எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் ஆகி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்ல, என்னடி அவன் கூட பேசிகிட்டு இருக்க, பிரேக்கப்லாம் ஒன்றும் ஆகலை, இப்போவும் நீ என்னோட லவர் தான், என்னோட பொன்னாட்டி தான் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பைத்திய மாதிரி பேசாத நீ இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, எனக்கே இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறாரு, சரி என்னமோ தப்பு என்னோட தான், 2 பேரும் நல்லபடியாக இருங்கன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போவே போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, எங்கள் 2 பேருக்கும் இந்த இடத்த புக் பண்ணதே நீ தானேன்னு சொல்ல, எங்கள் பாரு செல்லம், நம்ம 2 பேருக்கு நடுவில் யார் வர்றதை நான் விரும்பல, அவனுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் புக் பண்ணேன்னு சொல்ல, நான் உனக்கு ரிசர்வேஷன் லெட்டர் அனுப்பிட்டேன், அது வந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணு, எனக்கு எங்கள் வேலை பார்க்க சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எங்கள் பாரு என்னை விட்டு போகலான்னு கனவுல கூட நினச்சி பார்க்காது, என் கூடவே இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அது கனவுல கூட நடக்காது, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்ல, சரி நான் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்க, அப்படி ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ சொல்கிற எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்குவேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்ல, சரி அதான் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமேனு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்டே இருக்கக்கூடாது, என் கூட ஒன்றா இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல, சரி நான் உன்னோட வேலைக்கே வரேன், நாளைக்கு 9 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காது, உனக்கு என்ன பைத்தியமானி இவ கேட்டுட்டு இருக்க, சரி கல்யாணம் வேணானா இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வந்துடு, நம்ம 2 பேரும் பெட்டில் ஒன்றா இருக்கலாம்னு சொல்ல, எனக்கு சுத்தமாக மூடு சரியில்லைன்னு இவ சொல்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் மூடை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், என்னோட மெத்தட் பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்படியே நீ கவலைப்படுற செல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறே போடான்னு சொல்லிட்டு அவள் கூடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு, சரியான கிறுக்கு பையன் எப்ப பாரு இதே தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு அவளோட கையை பார்த்தா அவ கையில ரிங் இருக்கு, இந்த ரிங் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு ஹோட்டல்ல நடந்ததுதான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோவை கையை பிடிச்சிட்டு இருக்கும் போதே அவ கையில ரிங்கை போட்டு விட்டுருப்பான். இந்த ரிங்கை இவன் இவ்வளோ பத்திரமா வச்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவில் கல்யாணம் பண்றதுக்காக தான் அந்த ரிங்கை வாங்கியிருப்பான். அந்த ரிங்கை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு, இத்தனை வருஷம் ஆயும் இதை நீ பத்திரமா வச்சிட்டு இருக்க, உண்மையாவே நீ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறியா,
ஆனால் அந்த காதலுக்கு ஏற்ற பொண்ணு நான் இல்லை அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப சோகமாயிட்டு இருக்கா. இப்போவே இப்படி சோகமாயிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான். என் பொண்டாட்டிக்கு ரிங்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்டாட்டி சைஸ் தெரிஞ்சு தான் வாங்கினேன்னு சொல்ல கிறுக்கு பையன் இவன் திருந்தவே மாட்டான். இந்த ரிங்கை இப்பயே தூக்கி போடுறேன்னு இவ தூக்கி போடுற மாதிரி போயிட்டு இல்லை இது கண்டிப்பாக சீப்பான ரிங்காக இருக்க வாய்ப்பே இல்லை, டைமண்டாக தான் இருக்கும், இதை வித்துறேன் பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு ஹீரோவை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அதை பார்த்தவொன்னே உனக்கு ரொம்ப ஷோல்டர் வலிக்குதா, நான் வேணா மாத்திரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டால் நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விடுறான். இப்போவே இப்படி பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். என்னை விட்டு தள்ளி போகிறத விட்டுட்டு என் கூடவே இரு, என்னை விட்டு போகாத, ஆல்ரெடி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு இவ சொல்ல அப்படின்னா அவள் வீட்டுக்கு போகலான்னு ஹீரோ சொல்கிறான். இன்னைக்கு என்னோட பீரியட்ஸ், என்னால் உன் வீட்டுக்கெலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ பக்கத்தில் இருந்தால் அதுவே போதும், மற்றபடி அதுக்காக ஒன்று நான் உனக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்க. அடப்படா லூசுன்னு சொல்லிட்டு இவளோட வேலையை பார்க்க வந்துட பார்த்தா அந்த இடத்துல சானிடரி பேட் தான் இருக்குது. இது என்ன இங்கே இருக்குது, எல்லாம் அந்த லூஸோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். உனக்காக தான் செல்லம், பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா புருஷன் தானே பார்த்தாகணும்னு சொல்ல போடா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வர இந்த சைடு ஹீரோக்கும் அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி டே உன் பாட்டி நீ இருக்க ஏரியாவுக்கு தான் வந்திருக்காங்க, என்ன சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா, அவங்களோட முதல் காதலை தேடி வந்திருக்காங்களாம், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வயசானவங்கன்னு சொல்ல இந்த வயசில் முதல் காதலை தேடி என்ன பண்ண போகுது என் பாட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கீங்களா, நானும் உங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், நான் இங்கே வந்தது என்னோட முதல் காதலை தேடி, ஆனால் என்ன பண்ணுறது அந்த அளவு உயிரோடவே இல்லைன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, உயிரோட இருந்தால் பார்த்து ஒரு ஹாய் சொல்லலான்னு நினச்சேன், அதுக்கு கூட கடவுள் கொடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த கால் வந்தவுடனே என் பேர பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்ல எங்கே போகிறீங்க, என்கிட்ட கார் டிரைவர் எல்லோரும் இருக்காங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி பாட்டி தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. இவங்க வந்த உடனே உங்கள் குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், இந்த குழந்தைய இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, உங்கள் பேர குழந்தை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான், எங்கே இந்த குழந்தையோட அப்பான்னு கேட்க இந்த குழந்தையோட அப்பாவுக்கும் என் பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இந்த ஊருக்கு வந்துட்டோம், என் பொண்ணுக்கு என்னை விட்டால் யாருமே கிடையாது, அவள் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் பேரை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னா அம்மாவும் அழகாக தானே இருப்பாங்கன்னு சொல்ல இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவனுக்கு கால் பண்ணி ஏண்டா எங்களுக்கு தெரியாமல் வெளியே குழந்தை கிழந்த பேத்திக்கிட்டியான்னு கேட்க என்ன பாட்டி இப்படி பேசுறீங்கன்னு ஹீரோ கேட்குறான். ஆமாண்டா நான் ஒரு குழந்தைய பார்த்தேன், அப்படியே பார்க்க ஒன்றை மாதிரி இருக்கான்னு சொல்ல ஒருவேளை அப்பா வெளியில் ஏதாவது சைடை செட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்டா, அவனுக்கு வயசாயிடுச்சு, அதான் உன் குழந்தையா இருக்குமோன்னு டவுட்டில் கேட்டேன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை பாட்டின்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்க விட்றாங்களா. தூங்கினவனை எழுப்பி குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க. நான் எங்கே போகிறது குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோட ஆஃபீஸில் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக எவ்வளோ போகலான்னு பார்க்குறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கே போக பார்க்குற, எங்கே உட்காருன்னு சொல்ல எவ்வளோ சரின்னா அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போவே இப்படி உட்காந்துட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏண்டி எனக்கு தெரியாமல் வெளியில் ஏதாவது பையன் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆமாம் சுற்றிட்டு இருக்கேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்காக தள்ளிப்போன்னு சொல்ல எனக்கு நீ துரோகம் பண்ணுறனா அப்போ நான் உன்னோட புருஷன் தானே அர்த்தம், என் செல்லம் துரோகம் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவில் கிஸ் பண்ணலான்னு வர தள்ளி போடானே இவ சொல்கிறா. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா 5 வருஷம் என்னை விட்டுட்டு போனல அதுக்கான வட்டி முதலமாக திருப்பி தர வேணாமன்னு இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு ஹீரோவோட காலில் ஒரு மிதியை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க எங்கே போக பார்க்குற, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், எனக்கு தெரியாமல் என் குழந்தைய பேத்திக்கிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. ஏண்டா 5 வருஷம் என் கூடவே இல்லை, குழந்தை மட்டும் எங்கேருந்து வரும், போடா மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்க, அது ஃப்யூச்சரில் பார்க்கலாம் போடான்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பாடா இப்போ தான் எனக்கு உயிரே போயிட்டு திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு, குழந்தை இருக்கான்னு கேட்டவுடனே எனக்கு உயிரே இல்லை அப்படின்ற மாதிரி இவ பயந்து போயிட்டு இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் பாட்டி எதை காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அம்மா கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தையோட அப்பாவை நினைக்கும் போது எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு தான் வருது,
நேரில் பார்த்தேன்னா அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணு அவனும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குது தெரிஞ்சுதான் என் பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டா. பிரேக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரமாக பார்த்தா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணதான் நாங்களே நினச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, காலமாக சூழ்நிலையை எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே பாட்டி பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, கடவுள் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணுவாருன்னு சொல்லி இவங்க கூட பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் உட்காந்து ஆஃபீஸ் ஃபைல் பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு பாட்டி தான் வீடியோ கால் பண்ணுறாங்க. இப்போ பாட்டி வீடியோ கால் பண்ணி டேய் இவங்க தான் என்னோட புது ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோனோட அம்மாவுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, கண்டிப்பாக ஆஃபீஸில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் உங்கள் பேரை பின்னாடி தான் சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே, இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு சொல்லி பாட்டி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கிட்ட பேசி முடிக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ இவளை பார்த்தோன்னா அம்மா வாங்கம்மா விளையாடலான்னு சொல்லிட்டு இருக்க. சாரி செல்லம், அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூங்கி எந்திரிச்சோன்னே விளையாடலாமான்னு சொல்ல சரிம்மா நானும் உங்கள் கூட தூங்க வரேன் வாங்க போகலான்னு 2 பேர் தூங்குறதுக்காக போக அதை பார்த்தவொன்னே பாட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் ஜின்ஷி அப்படி தனியாகவே வச்சுட்டு இருக்க போகிறீங்க, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை தானே தேவை, அவளுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல. ஆனால் அவள் கையில் இவ்வளோ பெரிய குழந்தை இருக்கும்போது அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, கல்யாணம்லாம் வேண்டாம், கல்யாணத்தை பற்றி பேசினா அவள் கண்டிப்பாக கோவப்படுவான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே பாட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் அவள் இப்படி தனியாகவே வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் என்கிட்ட இருக்கான், நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் இன்ட்ரோ கொடுப்பேன், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல பாட்டி இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு பாட்டி தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி டே உன் கசினோட நம்பர் அனுப்புன்னு சொல்ல பாட்டி அவன் நம்பர் எதுக்கு உங்களுக்குன்னு இவன் கேட்குறான். டே அவனுக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்டான்னு சொல்ல அவனுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவன்கிட்ட ஒரு பொண்ணு வேறு இருக்குது, இந்த நிலமையில அவனுக்கு கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களான்னு கேட்க அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ள பொண்ணை தான் நானும் பார்த்துருக்கேன், இந்த பொண்ணுக்கு கூட ஒரு பையன் இருக்கான், அந்த குழந்தை அவள் பாய் ஃப்ரெண்டோட குழந்தை, 2 பேரோட சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது, கட்டி வச்சா 2 பேரும் நல்ல பேராக இருப்பாங்கன்னு சொல்ல சரி சரி ஃபோன் நம்பர் தரேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி ஃபோன் பேசிட்டு வைக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ அவள் வந்து எனக்கு நைட் நடக்க போகிற பார்ட்டிக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போகிறீங்கன்னு சொல்ல என் பொண்டாட்டியோட டேஸ்ட்டு அருமையாக இருக்குது, உண்மையாகவே ஒன்று அடிச்சுக்க ஆளே இல்லை பொண்டாட்டின்னு சொல்ல வேறு எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குற, ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு நைட்டு நடக்க போகிற பார்ட்டிக்கு எனக்கு ஒரு ஜோடி தேவை, நீ பாட்டுக்கு போனால் என் ஜோடியாக நீ தானே வந்தாகணும்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு இவ சொல்கிறா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு உன்னை விட எனக்கு யார் பர்ஃபெக்டான ஜோடியாக இருக்க முடியும், ஆல்ரெடி உனக்காக ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன், இதை தான் போட்டுக்கிட்டு வரணும்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணால் பாட்டி தான் கட்டுறாங்க. இப்போ இந்த பாட்டிக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் 2 பேரும் பர்ஃபெக்டான மேட்சாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. பாட்டியா செல்லம் நம்மளோட கல்யாணத்தப்பவும் இப்படி தான் பேசுவாங்க, அதுக்கான ட்ரையல் தான் இதுன்னு சொல்ல வாய முறான்னு இவ சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்க. அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டு இருங்க வரேன்னு சொல்லிட்டு இவ தனியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு குண்டு பையன் தான் வரான். இப்போ அவன் வந்து நீங்கள் ஷென்னோட அசிஸ்டன்ட் தானே, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி அவகிட்ட வளைஞ்சு பேச அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வீட்டு போகலான்னு பார்க்க அவன் விட மாட்டேங்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்கே போக பார்க்குறீங்க, ஷென் சார் இப்போ தான் ஒரு பொண்ணு கூட அந்த ரூம்குள்ளே போகிறத பார்த்தேன், நீங்கள் ஏன் கூட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள் நான் கம்பெனி தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்று வேண்டாம் போயான்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க அந்த ஆள் இவன் மேலே ஜூஸ் ஊற்றிடுறான். இப்போ அதை பார்த்தவொன்னே சாரி மேடம் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் உங்களை தொடச்சி விடுறேன் இவன் தொடக்கலான்னு வர அதெல்லாம் ஒன்று வேண்டாம் தள்ளி போயான்னு சொல்ல என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமான்னு இவன் ஹீரோனை பிடிச்சி வம்பழுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ அவன் மேலே ஜூஸை ஊற்றி விட்டுறான். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் இல்லைனா கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல அவனும் இந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் என் செல்லத்துக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கே செல்லன்னு சொல்ல எதுக்காக என்ன வந்து பார்க்குற, ஏதோ ஒரு பொண்ணு கூட போனதா கேள்விப்பட்டேன், அவ கூடவே போய் தொலை வேண்டியதானேன்னு இவ கோச்சிக்கிட்டு போக ஐயோ பொண்டாட்டி என்ன சொல்ற, நீ இவன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான், எதுக்காக ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கா, அவள் பின்னாடியே போக வேண்டியதானேன்னு சொல்ல அவள் தான் என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தா, அவகிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஓங்கிட்ட போட்டு விட்டாங்க, கண்டிப்பாக அந்த குண்டனுக்கு அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, வேணாவா 2 பேரும் உண்மையை கண்டுபிடிக்கலான்னு சொல்ல அவன் எங்கே தானே இருக்கான், என்ன இன்சல்ட் பண்ணான், அவனை நான் பார்த்துக்கிறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த குண்டை இருக்க இடத்துக்கு தான் வரா. இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல நாய் கழிக்கிற சவுண்டு கேட்டுச்சு, அதான் உள்ளே வந்தேன்னு சொல்ல எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படி பேசுவேன்னு அவன் சண்டைக்கு வரலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து எதுக்காக அவனை பற்றி இப்படி சொன்னேன், யார் சொல்லி இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல, லூ மேடம் தான் இப்படி சொல்ல சொன்னாங்க, நான் என் கண்ணால் பார்த்து தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு இன்னொரு தடவை அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல
ஆமாண்டா குண்டா, உன்னை அப்படியே ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டுருவேன்னு சொல்ல, ஒரு அசிஸ்டண்ட்காக ஏன் கூடவே சண்டை போடுறீங்களா? நம்மளோட பிஸ்னஸ் டீல்லாம் என்ன ஆகுறது? இவளுக்காக பிஸ்னஸில் என்ன பகச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா வாட்செல்லாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, உன் உதவிலாம் ஒன்றும் தேவையில்லை போடான்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்துட்டு டாக்ஸியில் ஏறி போகலான்னு பார்க்க, எங்கடி போக பார்க்குற வாடின்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி காரில் உட்கார வச்சிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? அவன் சொன்னதை நினச்சி கஷ்டப்படாத. அவன் நம்மளை பிரிக்கும் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அவளை சமாளிக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எந்த ஒரு பதிலும் பேசாமல் இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ கோவமாக இருக்கன்னு தெரியுது. அந்த கோவத்தை போக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. தொடாமல் தள்ளி போடான்னு இவ சொல்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு செல்லம், நான் தப்பு பண்ணிட்டேன்றதை ஒத்துக்கிறேன். அதனால உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு நான் விட்டுருக்கவே கூடாது. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. கோவமாக இருந்தால் ரெண்டு அடி வேணாலும் அடிச்சுக்க. ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்காதுன்னு சொல்ல, லூஸ் மாதிரி பண்ணாத. அதனால என்ன சொன்னான்றதை மறந்து போயிட்டியா? பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை பண்ணி உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுக்க போகிறான். பார்த்து பத்திரமா இருறா பைத்தியம்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வர. அதை பார்த்தவொன்னே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா என்ன சார் மேடம் கூட சண்டையான்னு சொல்ல, இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் வேறு ஏதாவது பற்றி பேசினா நல்லா இருக்குன்னு சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா பாஸ் உண்மையாகவே இருந்தாலும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாரான்னு சொல்ல, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல, இன்னும் ஓகேன்றான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோ ஜெயிலில் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இப்படி ஜெயிலுக்கு போவார்னு நான் கனவுல கூட காணல. இனிமேல் நம்மளை பார்த்துக்க யாரா இருக்கா மகனேன்னு இவ அழுதுட்டு இருக்க. இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஐயோ என் வயதில் இன்னொரு குழந்தை வேற இருக்கே, இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்க போறேன்னு தெரியலேன்னு அழுதுட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். இவன் டக்குன்னு தூக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சிடறா. பார்த்தா எல்லாமே கனவு தான். இப்போ அவள் கண்ணு முழிச்சு பார்த்து இன்னைக்கு டேட்டு இது ஆகுது, இன்னும் நான் பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கேன், ஒரு வேளை நான் ப்ரெக்னெண்ட்டானு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் பாட்டி ஹீரோ ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பாட்டி என் கசினுக்கு தானே பிளைண்டிட்டு, நான் இதுக்கு இங்கே இருக்கணும். அவன் இந்த பொண்ணு கூட மனசை விட்டு பேசிட்டோம், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்கு. இந்த சைடு பாட்டி ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உனக்காக ஒரு ஃபேமிலி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் வாமா, நான் உங்கள் அம்மாலாம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இப்போ அவள் பிளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு வர, மேடம் ஈவினிங் ரிப்போர்ட் வந்துடும் அவங்க சொல்ல, இவ்வளோ இந்த பேப்பரை வாங்கிட்டு அவங்க அம்மா சொன்ன இடத்துக்கு வரலான்னு வர இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி என்னை பார்க்க வாச்சலன்னு சொல்ல, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது நான் வரமாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னை விட உனக்கு யார் முக்கியம்? இந்த உலகத்துலேயே உன் புருஷன் தான் உனக்கு முக்கியம்னு சொல்ல, என் அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம், எங்கள் அம்மா என்னை டின்னருக்காக கூப்பிட்ருக்காங்க, நான் அவங்க கூட போகிறேன்னு சொல்ல ஹீரோவும் சரி போயிட்டு வான்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோவோட கசினும் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாரையும் பார்த்துட்றான். இதை பார்த்தோன்னா இவன் ஷாக் ஆகிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான். டே உன் ஆளை ஹோட்டலில் பார்த்தேன், பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, என்னது பிளைண்ட் டேட்டானே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. அந்த டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இது பிளைண்ட் டேட்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, டின்னர்னு சொல்லி தான் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது பிளைண்ட் டேட்னு, எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அட்லீஸ்ட் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமேன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவனை பார்த்து முடிச்சுட்டு அவள் காரில் ஏறலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து நீ பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லன்னு சொல்ல, அட சத்தியமாக இது பிளைண்ட் டேட்னு எனக்கே தெரியாது, அம்மா தான் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, தள்ளி நான் வீட்டுக்கு போனேன்னு இவ காரில் உட்கார. ஹீரோவும் வந்து காரில் உட்காந்துக்கிறான். யாரை கேட்டு நீ பிளைண்ட் டேட் போன? ஓ புருஷன் நான் உசுரோடு இருக்கும்போது எதுக்கடி உனக்கு பிளைண்ட் டேட்னு கேட்க, அதான் சொல்கிறேன்லப்பா எங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ணதுன்னு, உண்மையாகவே எனக்கு இது பிளைண்ட் டேட்னு தெரியாது, அவர்கிட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, எங்கள் பாரு நான் இருக்கும்போது இன்னொரு பையனை பார்த்தேன்னா சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியாது, 5 வருஷமாக உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், இப்படி நீ இன்னொரு பையன் கூட வந்தது என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அவனோட கண்ணாடியை கழட்டி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேணா 5 வருஷம் தேடிட்டு தான் இருந்தா நான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்ல, யாருக்கு அழுக, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு லைட்டாக பொறாமல் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நீ கோவம் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்கிற, எனக்கு எவ்வளோ பொறாமல் வந்துச்சு தெரியுமா நீ பிளைண்ட் போயிருக்கேன்னு சொன்னவொன்னே என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்ல, சரி சரி கோவப்படாமல் அமைதியாயிருன்னு சொல்ல, என்னை சமாதானப்படுத்த என்ன வழின்னு உனக்கு தெரியும், அதுக்கான வழியை பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது போடா லூசுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல ஒட்டி கேட்டுட்டு இருக்க. ஏண்டா என் பொண்டாட்டி பேசுறத ஒட்டி கேட்குறியா, அவ கூட பிளைண்ட் வந்தது யாருன்றதை கண்டுபிடுறானா, அவ பேசுறது ஒட்டி கேட்டுட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டு இப்போ அவன் என்ன யோசிக்கிறானா, எல்லாருக்கும் என் பொண்டாட்டி மேலே தான் கண்ணா இருக்கு, எப்படி அவளை உசார் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவனுக்கு நைட்டு நிம்மதியாக தூக்கம் கூட வரமாட்டேங்குது. இப்போ அவனை
பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோம், நாளைக்கு உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் மட்டும்தான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோமான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன்னோட சர்டிஃபிகேட் எடுத்துட்டியா, ஃப்ளைட்டில் போகிறதுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்ல எடுத்துக்கிட்டேன்னு இவ சொல்கிறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப்னு போய் சொல்லி அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல பைத்தியமா உனக்குன்னு இவ போக பார்க்க இங்கே பாரு, எங்கேயும் போகாது, நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், என் மொத்த சொத்து உன் பேருக்கு எழுதி வச்சுட்டேன், இது எல்லாமே உனக்கு தான் சொந்தம், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க, என்னை விட்டு போயிடாது, நீ எல்லாமே நல்லா வாழ முடியாது, 5 வருஷம் நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருக்க. இவன் இப்படி பேசினதை பார்த்தவொன்னே ஹீரோயினுக்கு அவங்க அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த பணத்தை வாங்கிட்டு என் பையனை விட்டு போயின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோட கையை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அவளோட ரிப்போர்ட் வாங்க வந்துட்டுருக்க. பார்த்தா அவள் 6 வாரம் ப்ரெக்னென்ட்னு இருக்குது. அது பார்த்தவொன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிருப்பா இல்லையா, அந்த சோகத்தில் உட்காந்துட்டு இருக்க. ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு அவன் கேட்குறான். நான் என் பொண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, என் சொத்து எல்லாத்தையும் அவள் பேருக்கு மாற்றி வச்சேன், அப்பயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஹீரோ கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஃபைல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என் பொண்டாட்டி இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ மிஸ் பண்ணான்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் பாருங்கள், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எந்த வேலையும் சொல்லாதீங்க, ஏன்னா இந்த கம்பெனியை விட்டு நான் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னோட ரிசைனேஷன் லெட்டரை ஓகே பண்ணுங்க சொல்ல என்ன பண்ணாதான் என்னை விட்டு போகாமல் இருப்ப, உனக்காக போனஸ் தரேன், இந்த வேலை கஷ்டமாக இருந்தால் வேறு வேலை தரேன், ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்ல எனக்கு எதுவும் வேணாம், உன்னை விட்டு போகிறது மட்டும்தான் எனக்கு வேணும், நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் முக்கியம் கிடையாது, உன்னை விட்டு தள்ளி போகிறது தான் முக்கியம்னு சொல்ல இப்படி நீ பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ என்னை விட்டு தள்ளி போகக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை விட்டு போகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்னை பார்க்க தானே முடிக்கல, வேணா நான் வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விடுறேன், ஆனால் என்னை விட்டு போகாதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் அவள் ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்துட்ருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா, நான் அபார்ஷன் பண்ண போகிறேன், நீ என் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல என்னது அபார்ஷனா, ஏண்டி உன் வயிற்றுல குழந்தை இருக்கான்னு இவ ஷாக் ஆகிட்டுருக்க. ஹீரோயினோ ஆமான்னு சொல்கிறா. இப்போ அவள் எப்படி சொன்னதை பார்த்தவொன்னே எனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் நான் உனக்கு எப்போவும் சப்போர்ட்டாக இருப்பேன், கவலைப்படாதுன்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு பாட்டி தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி டேய், நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பார்க்கில் இருக்கேன், நீ வந்தனா அந்த குட்டி பையனை மீட் பண்ணிட்டு போகலாம், வாடா நானும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு பார்க்குக்கு கிளம்பி வரான். இப்போ ஹீரோ பாட்டியை பார்த்த உடனே பாட்டி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அதான் சொன்னேன்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கேன்னு, அவன் தான் அந்த குட்டி பையன், இவனுக்கு தான் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா என் பேரன் வளர்ந்ததுக்கப்புறம் ஆர்மியில் சேர்ந்து அவன் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுறது அவங்க அப்பாவாக தான் இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ அந்த குட்டி பையன் கிட்ட பேசுகிறான். இப்போ அந்த குட்டி பையன் ஹீரோவை பார்த்தோன்னே அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல ஏண்டா என்னை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன், பார்த்த உடனே பிடிக்கலன்னு எப்படி நீ முடிவு பண்ணலாம், கண்ணில் ஏன் கண்ணாடி போட்டிருக்குன்னு சொல்ல அவன் கண்ணு செவந்து போயிருக்கு, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கான் அப்படின்னு இவங்க வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்க. குட்டி பையனை பார்த்தீங்கன்னா அம்மா பாட்டி என்ன நாளைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரை கூட நான் போய் சாப்பிட்டுட்டு வரட்டுமான்னு சொல்ல சரி போயிட்டு வான்னு இவங்க 2 பேரும் சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் குட்டி பையனை பார்த்தீங்கன்னா பாட்டி ஹீரோ கூட டின்னருக்கு தான் வந்திருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா டே உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்ல நான் உனக்காக ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்ல சரி சரி அங்கிள் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். அடுத்து ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கொடுத்து இதையும் ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல ஏண்டா உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இதை வச்சு தான் நான் விளையாடிட்டு இருந்தேன், என்கிட்டே நீ ஏமாத்த பார்க்குறியா, இதுலேருந்து ஒரு பொம்மை வந்து மூஞ்சில் குத்து கரெக்டானு கேட்க சிப்ஸு தான் ஓப்பன் பண்ண சொன்னேன், அதுக்கே இவ்வளோ பேசுகிறீங்கன்னு குட்டி பையன் கேட்டுட்ருக்க. அதை பார்த்தோன்னே பாட்டி பார்த்தீங்கன்னா டேய் சும்மா இருடா, குழந்தைய போட்டு அம்பழுத்துட்டு இருக்காம இங்கே கொடுத்தாங்க நான் ஓப்பன் பண்ணி தரேன்னு பாட்டி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பார்த்தா அதில் உண்மையாகவே சிப்ஸு தான் இருக்குது. இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்க சரின்னு ஹீரோவும் கை கொடுத்துட்ருக்கான். இப்போ ஹீரோ இப்படி கை கொடுத்துட்ருக்க அவனுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே ஹீரோ பேசுகிறதுக்காக போக இந்த சைடு பாட்டிக்கு ஹீரோயின் தான் வீடியோ கால் பண்ணுறா. இப்போ பண்ணி பாட்டி டின்னர்லாம் எப்படி போகுதுன்னு சொல்ல ரொம்ப சூப்பராக போதுமா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ பாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது குட்டி பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோ சாப்பிட்றதுல சில்லி சாஸை கலந்து வச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் அவன் குடிக்கிற தண்ணிலையும் எதை கலந்து வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்போ அவன் வந்து சாப்பிட்லன்னு சாப்பாடு தூக்கி வாயில் வைக்க ஹீரோவால் காரத்தை தாங்கவே முடியல. என்ன கருமண்டா இதுன்னு இவன் தண்ணியை குடிக்க பார்த்தா தண்ணியும் உப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தவொன்னே குட்டி பையன் சிரிச்சிட்டு இருக்க. என்னடா ஆச்சு, இந்த திச்சு வாய் தொடச்சிக்கன்னு பாட்டி திச்சு கொடுத்துட்ருக்க. குட்டி பையனை பார்த்தீங்கன்னா இந்தாங்க இந்த சாக்லேட்டை போட்டுக்கோங்க காரம் குறைஞ்சிடுன்னு சொல்லி கொடுக்க ஹீரோவும் அதை போடுறான். பார்த்தா அது சாக்லேட்டே கிடையாது, வேறு என்னத்தையும் எடுத்து வச்சிருக்கான். அதை போட்டோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் தாங்க முடியலன்னு முழிச்சிட்டு இருக்க. இப்போ குட்டி பையன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மாவோட ரூமில் குட்டி பையன் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோவை பார்த்துருப்பான். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் அம்மா நடு ராத்திரியில் இந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க. நீ தான் என்னோட அப்பான்னு எனக்கு நல்லா தெரியும், உன்ன மாதிரி ஒரு அப்பாவை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு குட்டி பையன் அப்பயே யோசிச்சிருப்பான். இப்போ ஹீரோவை பார்த்த உடனே இவன் வேணும்னு தான் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ குட்டி பையன் ஹீரோ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அவன் கேட்க போக்குன்னு சிரிச்சிட்டு இருக்க. டே தங்கமே வாயை நம்ம 2 பேரும் வெளியே போய் ஜாலியாக விளாட்லான்னு ஹீரோ செம காண்டாயிட்டு கூப்பிட, சாரி அங்கிள் எங்கள் அம்மா என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அதனால நான் வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்ல, இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போகிற, நீ என் கூட வந்தே ஆகணும், வரலன்னா உனங்க இருந்து தூக்கிட்டு போவேன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே குட்டி பையன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஆஹா இந்த ஆள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்மளை தூக்கிட்டு போக போகிறார் போலியே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் பாட்டி குட்டி பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா அவன் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டான். இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா என் பேரன் கூட விளையாடி ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டான், அதான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோனோட அம்மா கிட்ட கொடுக்க அவங்கள குட்டி பையனை தூக்கிட்டு வந்து தூங்க வைக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்க இந்த சைடு பாட்டி ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி எரும மாடு அவன் குழந்தை நினச்சா என்ன நினச்ச, எதுக்காக அந்த மாதிரி கேம்க்கெலாம் அவனை கூட்டிகிட்டு போனேன், அவன் டயர்டாகி தூங்கிட்டான் தெரியுமா, உனக்கு என்ன வயசாகுது, குழந்தைக்கு என்ன வயசாகுது, சும்மா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க பைத்தியக்காரன்னு சொல்லி பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு வாங்கி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வரான். ஆக்சுவலாக ஹீரோனை வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிருப்பான், அந்த பிரான்ச்சுக்கு தான் வரான். இப்போ அவளை பார்க்குறதுக்காக தான் வேணும்னே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான மீட்டிங் எல்லாரும் வாங்கன்னு சொல்ல எல்லாரும் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணும்னே அவன் காலை வச்சு இவ்வளோ தடவிட்டு இருக்கான். அது பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் அடங்கவே மாட்டான் அப்படின்னு இவ ஹீரோவோட காலில் ஒரு கிள்ளி விட்டுறா. அதை பார்த்தவொன்னே ஹீரோ அங்கே எங்கே நெளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் உங்களை பார்க்குறதுக்காக உங்கள் பாட்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, கூடவே ஒரு குட்டி பையனை கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல எனது குட்டி பையனா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக பாட்டியை பார்க்குறதுக்காக தான் வரான். இப்போ பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி இது ஆஃபீஸ்ன்னு நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, இவனை எதுக்காக இங்கே கூட்டு வந்தீங்க, இந்த மாதிரி பூனைக்குட்டியெல்லாம் இங்கே கூட்டு வராதிங்கன்னு சொல்ல, டேய் குழந்தை எதுக்குடா பூனைக்குட்டின்னு சொல்கிறேன்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. இங்கே பாருங்க அங்கிள், என்னை பார்த்தா உங்களுக்கு பூனைக்குட்டி மாதிரியா இருக்குது, நான் மனுஷன், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட ஓவராக வாயை பேசுகிறேன்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் நீங்கள் என்னை பூனைக்குட்டி நாய்க்குட்டின்னு சொல்வீங்க, பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கேன்மா. இங்கே பாருங்க உங்களுக்கு ஓகேனா எங்கள் அப்பா வேணா நாயின்னு சொல்லிக்கோங்க, என்ன எது சொன்னீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல, ஏண்டா உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நான் என்ன பயந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா, தம்மத்துட்டு இருந்துட்டு என்னையே மிரட்டுறியான்னு கேட்க, கண்டிப்பாக எங்கள் அம்மாவை பார்த்தா நீங்களே பயப்படுவீங்கன்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. குட்டி பையன் டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்தில் அவங்க அம்மாவும் அவனும் நிற்கிற மாதிரி பண்ணிட்டு இன்னொன்று என்னமோ டிராயிங் பண்ணுறான். டேய் இது உங்கள் அம்மா, பக்கத்தில் இருக்குது நீ, இது என்னடா நாய் ஆகியிருந்த மாதிரி ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்ல, அது வேற யாரு கிடையாது என்னோட அப்பாவை தான் அப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்ல, அதுக்காக இவ்வளோ கேவலமாவா வரைஞ்சி வச்சிருப்ப, நல்லதான் வரையிடன்னு சொல்ல, நான் கரெக்டாக தான் அங்கிள் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் தானே சொன்னீங்க நான் மனுஷனே கிடையாதுன்னு, எங்கள் அப்பா மட்டும் எப்படி மனுஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஆள் நாய்க்கு தான் சமம்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா தம்மத்துட்டு இருந்துட்டு என்ன வாய் பேசுகிறான் பாரு அப்படின்னு இவன் மறைச்சு பார்த்துட்டு இருக்க. டே அமைதியாயிரா, குழந்தை கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க, உங்கள் 2 பேரில் யார் குழந்தைங்கன்னே தெரில, டே எனக்கு டைம் ஆகுது நான் வீட்டுக்கு போகிறேன் வந்து வழி அனுப்புன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு பாட்டியை வழி அனுப்புறதுக்காக போகிறான். இப்போ பாட்டி இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் குட்டி பையன் ஹீரோவோட ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்கான். இவன் இப்படி நோண்டிட்டு இருக்கதை பார்த்தவொன்னே, டே என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என் ஃபோனை நோண்டுன்னு சொல்ல, உங்கள் ஃபோனில் ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு அதுதான் பார்த்துட்டு இருந்தேன்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாருன்னு சொல்ல, அந்த பொண்ணு யாரு உங்களோட பொண்டாட்டியான குட்டி பையன் கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே, அப்புறம் எதுக்காக பொண்டாட்டியை கூட வச்சுக்காம இருக்கீங்க, அதுக்கு காரணம் உங்களோட கேவலமான கேரக்டர் தானே, உங்களுக்கு என்றைக்குமே அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டா, வாழ்க்கை அப்புறம் நீங்கள் தனியாக தான் இருக்க போறீங்கன்னு குட்டி பையன் சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு.
இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோனோட ஆஃபீஸ் ரூமில் இருக்க அவனை பார்க்குறதுக்கு ஹீரோயின் தான் வரான். இப்போ இவ்வளோ பார்த்தவொன்னே ஹீரோ அவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஆஃபீஸில் இருக்கன்றதை மறந்து போயிட்டியா, பைத்தியக்காரத்தனமாக பண்ணாதுன்னு சொல்ல ஆல்ரெடி மூடு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதுவும் அந்த குட்டிச்சாத்தனால அவன் என்னென்ன பேசுகிறான் தெரியுமா, அவன் பேசுகிற பேச்சுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட போல இருக்கு. ஒன்றை பார்த்தாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலான்னு பார்த்தேன், நீயும் இப்படி திட்டுறேன்னு சொல்ல குட்டி பையனா எங்கே இருந்த குட்டி பையன் வந்தானே இவ கேட்டுட்டு இருக்க. அவன் கிடக்குறான், அவன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பான், என் வாழ்க்கையில் நல்லது நடக்க அவன் விடவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி ஓ மைண்ட் அப்செட்டாக இருக்கனா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எங்கள் பாரு செல்லம், இந்நேரம் நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை இருந்தால் அது கண்டிப்பாக பொன் குழந்தையாக தான் இருந்திருக்கும் தெரியுமா, எப்படி அதுக்கு 4 இல்லை 5 வயசு இருந்திருக்குன்னு ஹீரோ இவகிட்ட பேசிகிட்டு இருக்க. உன்னோட குழந்தைய பெற்றுக்கணும்னு யார் ஆசைப்படுவா, ஒழுங்கா தள்ளி போடான்னு சொல்ல. என்னதான் நீ தள்ளி போடான்னு சொன்னாலும் குழந்தைய பற்றி பேசினோன்னு உன் கண்ணை 2 செவந்து போச்சு பாருன்னு சொல்ல. யாருக்கு உன்னோட குழந்தைய பெற்றுக்கணும், வேணா போய் உன் ஃபியான்சி கிட்ட சொல்லுன்னு சொல்ல. எங்க பாரு, எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சத்தியமாவே என்னோட ஃபியான்சி கிடையாது, நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல. நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, ஒழுங்கா என்னை விடுன்னு இவ சொல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, வாழ்க்கை புற நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒன்று தவிர வேற யாரும் என் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, என்னைக்கும் ஒன்றுனா யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த ஊருக்கு எதுக்காக வந்த, என்ன தேடி வந்தியா, நான் என்னைக்கும் கூட ஒன்று சேரவே மாட்டேன், நம்ம காதலிச்சது எல்லாமே கடந்த காலம், நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதை மறந்துடாத, இப்போ நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த ஊரை விட்டு நீ போகலன்னு வச்சுக்க, நான் போக வேண்டியது வரும்னு சொல்ல. இவ இப்படி சொந்த பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவத்தில் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு எங்க பாரு உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிருன்னு சொல்ல. உட்காந்து பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான், ஆபரேஷன் பண்ண ரொம்ப டிலே பண்ணக்கூடாது, சீக்கிரமாக பண்ணி ஆகணும்னு சொல்ல. அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்க. அவனுக்கு பாட்டி தான் கால் பண்ணுறாங்க. எரும மாடு, டோர் லாக் என்னடா போட்டு வச்சிருக்க, பழைய லாக் போட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல. பாட்டி லாக்கை மாற்றிட்டேன் இருங்க வரேன்னு சொல்லி இவன் போய் டோரை ஓப்பன் பண்ண பாட்டி தான் உள்ளே வராங்க. இப்போ பாட்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் டே உன் கசின்க்கு நல்ல பொண்ணாக பார்த்து வச்சுருக்கேன், அவளோட நம்பர் இதில் தான் இருக்குது, இந்த நம்பரை உன் கசின் கமிச்சோடுன்னு சொல்லி பாட்டி ஃபோனை கொடுத்துட்டு போக ஹீரோவும் நம்பர் அனுப்பலான்னு வரான். இப்போ அவன் ஹீரோனோட நம்பரை பார்த்து ஷாக் ஆகிட்டு இவளோட நம்பர் எப்படி பாட்டிக்கிட்ட, ஒன்றும் புரியல, ஒருவேளை அந்த குட்டி பையன் இவளோட பையனானு ஹீரோ குழம்பி போய் முடிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்போ பாட்டியை பார்த்தவொன்னே பாட்டி நீங்கள் அவனுக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கீங்களே, அந்த பொண்ணோட பேர் ஜிங்ஸியான்னு சொல்ல. ஆமாம் உனக்கு எப்படா தெரியும்னு கேட்க, ஏன்னா அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தவொன்னே பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த குட்டி பையன் என்னோட சொந்த ரத்தம், அவன் என்னோட கொள்ளு பேர அப்படின்னு பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு டேய் ஜின்சியை பார்க்குறதுக்கு பார்த்துப்போ, உன்னோட மாமியார் பார்த்தாங்கன்னா உன் மண்டையை உடச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி பாட்டி கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட அம்மாவை தான் காட்டாங்க. அவங்க ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு காரு ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த காலத்து பசங்க எப்படி கார் ஓட்டுறாங்க பாருங்கன்னா அவங்க பயந்து போயிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பாட்டி ஓடி வந்துடுறாங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா நான் பையனை கூட்டிட்டு வெளியே போகலான் இருக்கேன், அவனோட முடி மட்டும் வேணும், ஹேர் க்ரோத்துக்கு புதுசாக ஒரு ஹேர் ஆயில் வாங்கலான் இருக்கேன்னு சொல்லி பாட்டி பார்த்தீங்கன்னா குட்டி பையனை DNA டெஸ்ட் எடுக்க கூட்டு போக பிளான் பண்ணுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் இருந்துட்டு இருக்கா. அவளை பார்க்க ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே இங்கே என்ன பண்ணுற, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல. எதுக்காக இந்த இடத்த விட்டு போக சொல்கிற, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக வந்தேன், பிளைண்ட் டேட்டுக்காக ஒரு பையனை பார்க்க போனியே, அந்த பையன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் யாருலாம் எனக்கு தெரியாது, பாட்டியும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்ல. அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, என்னோட கசின் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் உன்னோட கசின்னே எனக்கு சுத்தமாக தெரியாது, சரி இந்த இடத்த விட்டு போ, எங்கள் அம்மா வந்துருவாங்க, எங்கள் அம்மா வந்தால் அவ்வளோதான் சொல்லி ஹீரோவை வெளியே அனுப்ப பார்க்க அதெல்லாம் போக முடியாது, ஏன் என்னை வெளியே துரத்துறதுலே குறியா இருக்க, வீட்டில் யாராவது ஒளிய வச்சிருக்க அப்படின்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இவன் ரொம்ப பயப்படுறா, எங்கள் குட்டி பையனை ஹீரோ பார்த்துருவானோ அப்படின்ற பயத்தில் தான் இவன் வெளியே போக சொல்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு நைட்டு என் கூட ஒன்றா இருக்குன்னு ஓகேவான்னு கேட்க, சரி கண்டிப்பாக ஒன்றா இருக்கேன், இந்த இடத்த விட்டு போய் தரலன்னு சொல்ல. அதெல்லாம் போக முடியாது, பாட்டி என்கிட்ட ஒரு குட்டி பையனை பற்றி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஏச்சலாம் அந்த குட்டி பையன் நம்மளோட பையனான்னு கேட்க, அதெல்லாம் இல்லையே, எனக்கு பையனை யாரும் கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. தனியாக இருக்கியா, உண்மையை சொல்லு, ஆனால் உன் உதட்ட என்கிட்ட பொய் சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுதுன்னு ஹீரோவில் கிஸ் பண்ணலான்னு வர.
அந்த இடத்துக்கு குட்டி பையன் பொம்மை துப்பாக்கியோட வந்துடுறான். இப்போ அவன் வந்து என் அம்மாவை புள்ளி பண்ணாமல் ஒழுங்கா தள்ளி போயான்னு சொல்லி ஹீரோவை அடிக்கிற மாதிரி வர ஹீரோ அவனோட மண்டையை பிடிச்சிடறான். இப்போ அவனுங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா போது நிப்பாட்டுங்க, 2 பேரும் எதுக்காக அப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்ல, ஏண்டி இவன் பிறந்ததுக்கு காரணம் நான் பண்ண தப்பு தானு ஹீரோ அவனை பார்த்து கேட்க, அதெல்லாம் உன் குழந்தை கிடையாது, அந்த குழந்தை எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு மட்டும் சொந்தமா? குழந்தை எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு தெரியாமல் என் குழந்தைய சீக்கிரட்டாக பேத்துக்கிட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே குட்டி பையனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா என் அம்மா மேலேருந்து கையேடு இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். குட்டி பையன் ஹீரோவோட பிளேட்டில் காரத்தை ஆப்பினது, அப்புறம் ஜூஸில் அதை கலந்தது, சாக்லேட்டை மாற்றி கொடுத்தது, அப்புறம் ஹீரோவை நாயின்னு சொன்னதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு நான் தான் உன்னோட அப்பான்னு தெரிஞ்சுதான் என்னை போட்டு புலி பண்ணிட்டு இருக்கியா? என்னமோ எனக்கு இப்படி அழகான குழந்தை இருக்குன்னு எதிர்பார்க்கலன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கி வச்சுட்டு, பொண்டாட்டி தயவு செஞ்சு இதுக்கப்புறமாதிரி என்னை விட்டு போகாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு யார் பொண்டாட்டி? அவங்க என்னோட அம்மானு குட்டி பையன் சொல்ல, அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அடே அவள் உன்னோட அம்மாவாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட பொண்டாட்டி, நான் உன்னோட அப்பா, உன் அப்பா கிட்ட ஒழுங்கா பேசுன்னு சொல்ல, நீ ஒன்று என்னோட அப்பாலாம் கிடையாது போயான்னு சொல்லி குட்டி பையன் சண்டை போட்டுட்டு இருக்க. என்னடா ஓவரா பேசுறேன்னு ஹீரோ அவன் கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்க. இவன் வீட்டு கதவை யாரோ திறக்கிற சவுண்டு கேட்குது. அதை பார்த்தோன்னே ஐயோ என் அம்மா தான் வந்துட்டாங்க போல, டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கையான்னு இவன் ஹீரோவை ஒளிய வச்சுட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்போ பாட்டி வந்து என்னை பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, உங்கள் அம்மாவை சமாளிக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கமான்னு சொல்ல, எங்க பாரு எங்கள் அம்மா வந்தால் கண்டிப்பாக பிரச்சனையாகும், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போய்த்தலன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ ஹீரோ ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஜிங்ஷிக்கும் ஒரு குழந்தை இருக்குது, என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிக்க அவங்க அம்மா தான் இருக்காங்க. உனக்காக சாப்பாடு செஞ்சுட்டேன், வாமா சாப்பிட்லாம், சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டு இருக்க. இவன் வீட்டு கதவை ஹீரோ தான் தட்டுறான். இப்போ அவனை பார்த்த உடனே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, என்னை எதுக்காக துரத்திட்டே இருக்க? உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சொல்லன்னு சாப்பாடு கொடுத்துட்ருக்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போடான்னு சொல்கிறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கு குழந்தை இருக்குது, அப்படி இருக்கிறப்ப நான் இதுக்காக உன்னை விட்டு போகணும், உன்னை விட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை, நம்ம 2 பேரும் புருஷன் பண்ணாட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் பாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு விட்டு தலை, இந்த குழந்தை என்னோட குழந்தை மட்டும்தான், உனக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் வாழ்க்கையில் மறுபடியும் குறுக்க வராது, தயவு செஞ்சு என்னை விட்டு போன்னு சொல்ல, இண்டி 5 மில்லியன் பணத்துக்காக என்னை விட்டுட்டு போனேன், இப்போ எல்லா சொத்தையும் எழுதி தரேன்னு சொல்கிறேன், அப்பவும் வேணான்னு சொல்கிறேன், வேறு என்னதான் வேணும் உனக்கு? எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக கேளு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்ல, என்னை விட்டு போனால் எனக்கு அதுவே போதும், இனிமேல் என்னை தொல்லை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போக, குட்டி பையனை பார்த்தீங்கன்னா ஹாய் அங்கிள் இந்த இடத்த விட்டு போங்க, அதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டுருக்க. ஹீரோ ரொம்ப அப்செட்டாக அந்த இடத்த விட்டு வெளியே வரான். இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு அவனோட காரில் உட்காந்துட்டு இருக்க. அவனுக்கு குட்டி பையன் தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி, எதுக்காக சும்மா எங்கள் அம்மாவை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க கூட ஒன்று சேரணும்னா கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்ல, சரியாக சொன்னடா மகனே, அப்பா மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்ல, நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் கிடையாது, எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்மார்ட்டு, நீ சரியான கூமிட்ட அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை கட் பண்ண. ஏன் பையனாச்சே இப்படி தான் திமிராக இருப்பான், ஃபஸ்ட்டு கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அம்மா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரலான் இருக்கேன்னு சொல்ல, சரிடா உனக்காக சாப்பாடே ரெடி பண்ணி வைக்கிறேன்னு அவங்க அம்மா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு, அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஜிங்ஷி எதுக்காக என்னை விட்டு போனான்னு கேட்க, என்னடா என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க, அவள் தான் பணத்துக்காக ஒன்றை விட்டுட்டு போனா, என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்ருக்கான்னு சொல்ல, எங்கே பாருங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் என்னால் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல, ஏண்டா நீ இப்போ அந்த ஊருக்கு போனதுக்கு அவளை கண்டுபிடிக்கவான்னு சொல்ல, ஆமாம் அவளுக்காக தான் போனேன், அவள் என்னை விட்டு போயிட்டா, 5 வருஷமாக அவளை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், அவள் ஏன் என்னை விட்டு போனான்னு எனக்கு காரணம் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்ல, இங்கே பாருடா அவள் உன்னை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, இந்நேரம் அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ எந்த உண்மையை சொல்ல மாட்டீங்க, நல்லா கேட்டுக்கோங்க, நான் அவளுக்காக தான் அந்த ஊருக்கு போனேன், அவளை கூட்டு வராமல் விட மாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா அந்த பொண்ணை என்ன பண்ண போற, அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, அது கனவுல கூட நடக்காது, வேணும்னா நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வர,
அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலியே வர்ற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காரில் ஏறலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என் கூட ஒரு இடத்துக்கு வந்தாகணும்னு சொல்ல, எங்கே கூட்டு போகிற ஒழுங்கா விடுன்னு இவ சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ வந்தே ஆகணும்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பானை செய்கிற இடத்துக்கு தான். இவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆசை எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இந்த ஆசை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நிறைவேற்றி ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் அது எல்லாத்தையும் நிறைவேற்றிருப்பான். அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு கூட்டு வந்தவொடனே 2 பேரும் ஜாடி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இடக்கு முடக்கா பண்ணிட்டு இருக்க, இந்த ஜாடி ஒன்று மாதிரியே கும்முன் இருக்குடி செல்லம் அப்படின்னு சொல்ல, போடா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவன் வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற, நீ போகிறதே என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, பார்க்க முடியாதுன்னா அந்த பக்கம் திரும்பி நில்லு, நான் குடுன்னு ஓடிடுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு போனேன், ஹீரோவில் கிஸ் பண்ணலான்னு வர, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போனேன். இவ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்க, பின்னாடி ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் மேலே உள்ள காதல் வெளியே வந்துடக்கூடாது, மறைச்சு வச்சுக்கடி அப்படின்னு அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, அவளுக்கு ஹீரோவோட அம்மா தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வரா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த தடவை என் பையனை விட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்ல, ஒரு 30 மில்லியன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு இவ சொல்கிறா. நீ கேட்குற பணத்தை தரேன், ஆனால் அதுக்கப்புறம் என் பையன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் என் கண்ணு முன்னாடி வராமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பணத்தை வாங்கினேன். இப்போ எல்லாரும் நல்லதாக இருக்கும், அதனால உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் பையனையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவள் எதுக்காக என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஆனால் அந்த காரணம் என்னன்றதான் எனக்கு தெரியலன்னு இவன் ரொம்ப குழம்பி போயிட்டுருக்க. அந்த இடத்துக்கு அவனோட அப்பா தான் வராங்க. ஏண்டா உங்கள் அம்மாவை என்ன பண்ண, பயங்கரமாக ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்ல, உங்கள் பொண்டாட்டிக்கு ஃபீவர்னா போய் அவங்கள பார்த்துக்கங்க, என்கிட்ட வந்து பேசினா நான் என்ன டாக்டரா, நானாக போய் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இவன் பேசினதை பார்த்தவொன்னே அவங்க அப்பா காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க, அதை ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துறான். இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு அவன் வேகமாக ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான். ஏண்டா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னா அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்த்துக்க மாட்டியா, நீ மட்டும் ஹாஸ்பிட்டல் வரலன்னா உன் குழந்தை போயிடும், சீக்கிரமாக வந்து தரலன்னு சொல்ல ஹீரோவும் வேகமாக ஹாஸ்பிட்டல் வரான். ஆனால் ஹீரோ வர்றதுக்குள்ளே இவளுக்கு சர்ஜரி முடிஞ்சிருது. இப்போ சர்ஜரி முடிஞ்சு இவ வெளியே வந்துட்டு இருக்க, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வரான். எங்கே கூட்டு போகிற, நான் உன் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்ல, என்னோட வீட்டுக்குள்ளே அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்காவது உன்னை கூட்டு போகிறேன் வான்னு சொல்லி ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆல்ரெடி உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, நான் உன்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்ல, இவன் இப்படி சொந்த பார்த்தவொடனே இவன் அழ ஆரம்பிச்சிடா. இவன் இப்படி அழுகிறத பார்த்தவொடனே, எங்க பாரு சும்மா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காது, எனக்கு எல்லாத்தையும் விட உன்னோட ஹெல்த்து தான் முக்கியம், நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவன் வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ணலையா, குழந்தை நல்லபடியாக இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ரூமுக்கு வெளியே அவளோட ஃப்ரெண்டு சவுண்டு தான் கேட்குது. பொறுக்கி பையில வெளியே வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி கூப்பிட, ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்டடு நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன்னு ஹீரோவை ஃப்ரெண்டு கூட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அவளை பார்த்தீங்கன்னா அவளை இத்தனை வருஷம் பாடுபடுத்தினது பத்தாதுன்னு இங்கே வந்து உயிரை வாங்க ஆரம்பிச்சிட்டியா, எதுக்காக தான் இங்கே வந்துன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு அவள் வாழ்க்கையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, எனக்கு சொன்னாதானே தெரியும், அவள் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, என்ன நடந்துச்சுன்றதை நீயாவது சொல்லுன்னு சொல்ல, இவ்வளோ நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்கிறா. உங்கள் அம்மா தான் காசு கொடுத்து அவளை டார்ச்சர் பண்ணி வெளியே அமிச்சாங்க, 1 தடவை 2 தடவை இல்லை, எத்தனை தடவை அவளை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, உன்னை மாதிரி ஒரு பணக்கார பையனை காதலிச்சது அவளோட தப்பு தானே, இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோ தான் பக்கத்தில் இவளை கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கான். இப்போ அவன் எந்திரிச்ச உடனே ஹீரோவும் எந்திரிச்சிடறான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் என்னால் வந்திருக்குன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, உன்னோட பாய் ஃப்ரெண்டாக உன்னை காப்பாற்றாமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன், உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சான்னு இவ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கூடவே தான் இருப்பேன், யாரை நினச்சாலும் ஒன்று என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே சாஞ்சிட்ருக்கா. இவ எப்படி சாஞ்சிட்ருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ண, இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ்
பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டை விட்டு கிளம்பி இவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ஹீரோதா கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா இரு, நீயும் நம்மளோட குழந்தையும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவனோட ஃபியான்சி தான் கால் பண்ணுறா. இப்போவே கால் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு 50வது பிறந்தநாள் வரப்போகுது, அவங்களுக்கு கிஃப்ட்டே ரெடி பண்ணணும் வான்னு சொல்ல அதுக்கு எதுக்கு எனக்கு கால் பண்ணுற, நீ கிஃப்ட் கொடுக்குறதுனா கொடு, என் கூட டிஸ்கஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் வேலையை மட்டும் பாருன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு கிட்ட உங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன், நான் இனிமேல் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படியோப்பா 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே போதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினடாமா காய்கறி வாங்கலான்னு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி வெளியே வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்றானா, உங்க பொண்ணு எதுக்காக அவளோட பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணான்னு தெரியுமா, அதுவும் கை குழந்தைய தனியாக வந்து பெற்றுக்கிட்டா, இத்தனை வருஷம் அவள் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. உங்கள் உடம்பு சரியில்லை, உங்களை காப்பாற்ற நிறைய பணம் செலவாகுன்னு டாக்டர் சொன்னாங்க, அந்த பணத்துக்காக தான் அவள் அவளோட காதலையே தூக்கி போட்டுட்டு இப்படி தனியாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்ல இவ சொன்னதை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு வில்ல இவ சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்க அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இங்கே எதுக்காக வந்து இந்த இடத்த விட்டு போடான்னு சொல்லி ஹீரோ மேலே கோவப்பட்டுட்ருக்க. ஆண்டி என் மேலே கோவப்படாதீங்க, தப்பு என்னோடதான்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்ருக்க. அம்மா ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு இவ கேள்வி கேட்க வாயை முறி, இதுவும் என்கிட்ட பேசாத, எல்லாத்தையும் மறைச்சிட்டல, நான் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு அவங்க அம்மா எல்லாரையும் போக சொல்ல எல்லாரும் இந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, நான் என்னன்னு கேட்டு வரேன், எல்லாரும் வெளியவே இருங்கன்னு சொல்லிட்டு இவ அவளோட அம்மாவை பார்க்க தான் வரா. அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்காகடி இத்தனை வருஷம் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்ச, ஏன் உயிரை காப்பாற்ற உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிட்டியே, நான் செத்துருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் இந்த 5 வருஷத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், இது எல்லாமே என்னால் தான் தெரியும் போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமான்னு அவங்க அம்மா அழுதுட்ருக்க. ஹீரோயின் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தனியாக கூட்டு வந்துடுறான். சாரி செல்லம், என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டமோ, நான் தான் உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சி உன்னை காப்பாற்றிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த சுச்சுவேஷனில் எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுத்திருப்பான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன், நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஏன்னா அவங்க அம்மாக்கே இன்னைக்கு பர்த்டே. இப்போ அவன் இப்படி வந்துட்டுருக்க இந்த சைடு ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிரேக்கப் பண்ணுறதா மெசேஜ் அனுப்பிச்ச, ஆனால் அவன்கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் வரல உனக்கு, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரேசிங்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் அவன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் தெரியுமா. அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணை முழிச்சா நீ பிரேக்கப் பண்ண மெசேஜ் தான் பார்த்தான். அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை தேடிட்டு இருக்கான், பைத்திய மாதிரி உன்னை அந்தளவுக்கு காதலிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்த உடனே இவ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மாவோட பர்த்டே பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா, என் வீட்டோட மருமக நீ தான் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து எதுக்காக அவளுக்கு பொய்யான வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னைக்கே திருந்தவே மாட்டீங்களான்னு சொல்ல, டே உங்கள் அம்மாவோட பர்த்டே பார்த்து ஒழுங்காக பேசினா உங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஆன்ட்டியோட பர்த்டே இல்லைன்னு சொல்ல வாயை முடிட்டு போடி, என் குடும்ப விஷயத்தில் தலையிட்டேன்னா அவ்வளோதான் சொல்லி ஹீரோ அவ்வளோ பிடிச்சி திட்ட. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ஹீரோ கூட சண்டைக்கு வராரு. ஏன்னா அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல, எதுக்காக திட்டுறேன்னா என் வாழ்க்கையை குடும்பமாக சேர்ந்து தானே கெடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் எல்லாரையும் சேர்த்து திட்டிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோயினா வந்துடுறா. இப்போ அவளை பார்த்தவொன்னே எதுக்காக இங்கே வந்த, பணத்துக்காக என் பையனை விட்டுட்டு போனவ தானே, அதே பணத்துக்காக தான் திரும்ப வந்தியான்னு சொல்ல, இல்லை ஆண்டி நீங்கள் என்கிட்ட கொடுத்த பணத்தை வட்டியோட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு இவ பணத்தை நீட்டிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உன்னோட உண்மையான குணம் என்னன்றது இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும், சும்மா நடிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல, நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன், நான் என்னோட பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஆன்ட்டியோட பர்த்டே அன்னைக்கு எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, வாயை மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு, ஏதாவது பேசினேன்னா அவ்வளோ தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அப்பா இவளுக்கு சப்போர்ட்க்கு வந்துட்டு இருக்காரு, என் பொண்ணுக்கிட்ட பிள்ளை பேசிட்டு இருக்காது, நாங்கள் உன் குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றினதே
நாங்கள் தான் சொல்ல, எங்கள் அம்மா உயிரை நீங்கள் காப்பாற்றினீங்களா? அவங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண வச்சதே நீங்கள் தான். வேணும்னே இவன் மேலே நல்ல அபிப்பிராயம் வரணுன்றதுக்காக எங்கள் அம்மாவையே வளைச்சு பட பார்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன்னு ஹீரோ உண்மையை சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏண்டி எல்லாமே வேணும்னு தான் பண்ணியா? உன்னை போய் நம்பினே பாருன்னு இவங்க அம்மா அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிக்கலான்னு வர ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்போ அவள் ஹீரோயின் முன்னாடி முட்டிக்கால் போட்டு, ஜின்ஷி தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு, என் குடும்பத்தை எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இருக்க. அதை நீ எங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உன்னாலதான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டு போய் தள்ளடின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா பண்ணாட்டி போலான்னு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோவோட அம்மா தனியாக இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். இப்போ குட்டி பையன் வந்து, எப்படி தனியாக இருக்கீங்க, இந்தாங்க சாக்லேட்னு சொல்லி கொடுக்க இவங்களும் அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா, உன்னோட அம்மா அப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பா ஒரு கிறுக்கு பையன், அவனை பற்றி கேட்காதீங்க. அப்புறம் என்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலை நான் கொடுக்க மாட்டேன். யார் என்னென்னு தெரியாதவங்க கிட்ட டீட்டெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் பேசுகிறத பார்த்தா அப்படியே இந்த ஜிங்ஸி பேசுகிற மாதிரியே இருக்குன்னு இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி அந்த ஜிங்ஸி எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கா. ஏன்னா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இப்போ அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து, ஆண்டி நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவேன். ஆல்ரெடி என் சொத்து எல்லாத்தையும் அவள் பேருக்கு எழுதி வச்சுட்டேன், நான் அவளை ஒழுங்காக பார்த்துக்கலாட்டி இந்த சொத்து எல்லாம் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், தயவு செஞ்சு நம்புங்க, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் அவங்க திங்ஸை பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பேக்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அவன் பேக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் இவங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு வர வந்து பார்த்தா அந்த இடத்துல குட்டி பையன் தான் இருக்கான். இப்போ இந்த குட்டி பையனை பார்த்தோன்னே பாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையன் யாருன்னு தெரியுமா, உன்னோட பேரன் தான், என் பேரனுக்கு ஜிங்ஷிக்கும் பிறந்தவன் சொல்ல அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏண்டா இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே வில்லாமன்னு சொல்ல, அதெல்லாம் விடக்கூடாது, எங்கள் அம்மாவை புலி பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரையும் வெளியே தருத்துருங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, பாருங்க எப்படி பேசுகிறாங்கன்னு, எப்படியாவது பேர பிள்ளையோட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பர்த்டே போல். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ஃபேமிலி கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பர்த்டே கேட்க வெட்டும்போது, என் பையன் என்னை அப்பான்னு கூப்பிடணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்ல அவனும் அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கான். டேய் சத்தமாக கூப்பிட்றா, காது கேட்கலன்னு சொல்ல, அப்பா உனக்கு காது கேட்குதா கேட்கலையான்னு இவன் கத்திட்டு இருக்க. பார்த்தா எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து ஹீரோவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க இந்த சைடு இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் இப்படி மாறுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா, உன்னை மொத்தமாக எழுந்துட்டேன்னு நினச்சி தான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்சேன்னு சொல்ல, 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் நான் உன்னை தேடிட்டு தான் இருந்திருப்பேன், என்ன நடந்தாலும் உன்னை தேடிட்டே தான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு இவ கேட்குறா. அப்படின்னா நானும் என்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு உன் கூடவே வந்திருப்பேன், ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வா உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, கல்யாணம் பண்ணி ஹீரோ கேட்குறான். ஆமெண்டா லூஸு, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், அது கூடவா உனக்கு புரியல, நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, சீக்கிரமே பண்ணிக்கலாம் செல்லாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி கூட இப்படி வாழ்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.